இன்று அன்பின் இலக்கணம், பக்தியின் உதாரணம், பக்தியின் உச்சி என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தையான ஒரு பெண்ணின் கதையை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு என்று மாணிக்கவாசகப் பெருமான் அன்பை வியந்து போற்றுகிறார். அப்படி அதே போல அன்புடன் சிவபெருமானை வழிபட்ட ஒரு நங்கையின் கதை நம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? இது பெரிதும் பிரசித்தமான ஒரு வரலாறு அல்ல. இருப்பினும் இன்று நாம் அதை பற்றி சிந்திப்போம். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நகரத்திற்கு அருகே கோயில் கண்ணாப்பூர் என்ற ஒரு சிறிய கிராமம். இத்தலத்திலே நடுதறி அப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த தலம் அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற சிவக்ஷேத்திரங்களில் ஒன்று. இத்தலத்தின் வரலாறை பற்றி நாம் பார்ப்போம். முன்னொரு காலத்திலே இத்தலத்திலே கமலவல்லி என்ற ஒரு பெண் இருந்து வந்தாள். சைவ வேளாளர் பரம்பரையிலே சிவபக்தையாக பிறந்த இவள் பிறந்தது முதல் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உளமும் நானும் கிடந்தளந்தியை தொழிந்தேன் திருவொற்றியூரா திரு ஆலவாயா திருவாரூரா ஒருவற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகமனே என்ற அப்பர் பெருமானின் வாக்குப்படி கருவுற்ற நாள் முதலே சிவபக்தி மிகுந்து சிவபூசை செய்து வந்து மிகவும் ஸ்ரத்தையாக பெருமானை வழிபட்டு வந்தாள். இந்நிலையிலே திருமணப் பருவம் வந்த காலத்திலே அவளுடைய பெற்றோர்கள் அவளுக்கு திருமணம் நிச்சயித்து வைணவர் ஒருவனுக்கு அவளை மனம் முடித்து தந்தார்கள். வைணவ குடும்பத்தில் வந்த பிறகு கமலவல்லியால் தன்னுடைய நித்திய சிவபூஜையை வெளிப்படையாக தொடர இயலவில்லை. அதனால் கணவருக்கு தெரியாமல் ஒரு சிவலிங்கம் தாபித்து வீட்டிலேயே வழிபட்டு வந்தாள். இது கணவனுக்கும் மாமியாருக்கும் தெரிந்தவுடன் மிகுந்த கோபமுற்ற கணவன் அந்த லிங்கத்தை கிணற்றில் தூக்கி எறிந்துவிட மிகவும் வருத்தமுற்ற கமலவல்லி கணவனின் சொல்லை தட்ட முடியாமல் அதே சமயத்திலே சிவபக்தியையும் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு துயர நிலையை அடைந்தார். இத்தகைய சோதனை சிவபெருமானின் பக்தர்களுக்கு வருவது எப்பொழுதும் நடப்பதுதான் அல்லவா? சிவனடியார்களிலே நாயன்மார்கள் படாத துன்பங்கள் இல்லை. நாம் அறிந்தது சிறுத்தொண்ட பெருமான் தன் மகனையே அறிந்து கொடுத்தார். கண்ணப்பர் கண்ணையே பிடுங்கி எறிந்தார். இப்படிப்பட்ட நாயன்மார்கள் இருக்கும் பொழுது இத்தகைய சோதனைகள் வருவது நிச்சயம் நடக்கக்கூடிய செயல்தான். அப்படி இருக்கையிலே கமலவல்லியோ அன்பின் மிகுதியால் தன்னுடைய வீட்டு மாட்டு கொட்டிலே கன்றை நடுவும் தறி ஒன்று இருக்க அந்த தறியையே சிவலிங்கமாக பாவித்து நித்தியபடி அந்த தறிக்கே சிவபூஜை செய்து வருகிறார். இந்த தறிக்கு ஆப்பு என்று பெயர். ஆப்பு என்றால் கன்றை கட்டி வைக்கும் ஒரு கோல் என்று பொருள். இதைத்தான் கன்றாப்பு என்று சொல்லி இதை வைத்த இத்தலத்திற்கு கன்றாப்பூர் என்ற பெயர் வந்தது. இந்த கன்றாப்பை, இந்த நட்ட தறியை அவள் தினம் வழிபட்டு வர ஒரு நாள் இதை கண்டு அதிர்ச்சியுற்று கோபமுற்று அவளுடைய கணவன், வைணவனான அவளுடைய கணவன் ஒரு கோடாரியால் அந்த தறியை வெட்ட அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியே வர சிவபெருமான் லிங்க ரூபமாக காட்சியளித்து அனைவருக்கும் அருள் பாலித்தார். இதை கண்ட கணவன் திருந்தினான், மாமியாரும் திருந்தினார். குடும்பமே சிவலோகம் அடைந்தது. இத்தகைய விசேஷமான வரலாற்றை கொண்ட திருத்தலமே கன்றாப்பூர் நடுதறியப்பர் திருக்கோயில். இந்த வரலாற்றின் தத்துவம் என்னவென்றால், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற பாடலுக்கு ஏற்ப அன்புடனே யாரும் சிவபெருமானை பூசிக்கலாம். அப்படி பூசை செய்தால் பெருமானுடைய அருள் நிச்சயமாக நம்மை கிட்டும். அந்த சிவபெருமான் ஆகம லட்சணங்களிலே சொல்லப்பட்ட லிங்கமூர்த்தியாக இருந்தால் உத்தமம். இருப்பினும் எத்தகைய ஆகம பூஜைகள் செய்தாலும் சரி, அன்பில்லாமல் செய்தால் அது ஒன்றும் பயனளிக்காது. அதற்கு உதாரணமே இந்த நடுதறியப்பர் ஆவர். ஒரு கன்றை கட்டும் தறி கூட லிங்கமாகும் என்றால் அது அந்த அன்பர்களின் நெஞ்சினுள்ளே உள்ள அன்பின் மிகுதியாகவே இருக்கும் என்பது நம்முடைய வேதாகம சாஸ்திரங்களின் சாரமாக இருக்கக்கூடிய திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யர் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடை மடவாள் பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் சோதி என்றும் கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என நாவுக்கரசர் வியந்து போற்றுகிறார். இதன் பொருள், விடிந்தவுடன்
திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் பஸ்மமாகிய விபூதியை தரித்து கொண்டு நன்றாக துவைத்து உலர்த்தப்பட்ட கௌபீனத்தை அணிந்து கொண்டு இறைவனை வழிபட்டு வாசனை மிக்க மலர்களால் அவனை அர்ச்சித்து வழிபட்டு துடியணைய இடைமடவாள் உடுக்கையின் போல மிகவும் நுண்ணிய இடை கொண்ட அம்பிகையை ஒரு பாகம் வைத்திருக்கும் பெருமானை சுடலை தன்னில் நடமாடும் சோதி என போற்றிய வண்ணம் அவனை அர்ச்சித்து வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் அந்த அடியாரின் நெஞ்சினுள்ளே கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடிதரையை காணலாமே என்றுதான் கூறி இருக்கிறார். அப்படி நம் அகத்துள் இருக்கும் இறைவனே வெளிப்பட்டு நம் எதிரில் இருக்கும் மூர்த்தியில் வெளிப்பட்டு அருள் பாலிக்கிறார். இதையே வேதங்கள் அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியத்தினாலே, தத்வமசி என்ற மகா வாக்கியத்தினாலே உணர்த்த பெறுகின்றனர். இப்படிப்பட்ட மகா வாக்கியங்களின் சாரமாக இந்த வரலாறு அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட நடுதறியப்பர் கோயிலை நாம் அனைவரும் சென்று வழிபட்டு திருவருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.